ஆனா அந்த நகை எப்படி டூப்ளிகேட் ஆச்சுன்னு தெரியணும். ஏன்னா இந்த குடும்பத்துல யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு உங்க அண்ணி பேசினப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. சரி, நல்ல காரியம் நடக்குதே, அது ஒழுங்கா நடக்கட்டும்னு நான் பேசாம இருந்துட்டேன். உங்க வீட்ல இத வேற யாராச்சும் பண்ணிருப்பாங்களா? உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? நல்லா யோசிச்சு சொல்லு. அப்படிலாம் எனக்கு யார் மேலயும் சந்தேகம் இல்ல அத்தை. நான் சத்தியமா எப்படி கொண்டு போனனோ அப்படியே இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். எங்க வீட்லயும் யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அத்தை. சரி, நீ அழுவாத. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அது எங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா ஒண்ணு, அக்காவுக்கு இத பத்தின முடிவு தெரியற வரைக்கும் உன் மேல கோவமா தான் இருப்பாங்க. அப்பப்ப சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்துல கோவப்பட்டா அதுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அதுல இருந்து வெளியே வர மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட நீ அவசரப்பட்டு பேசிடாத. அவங்க என்ன சொன்னாலும் நீ அமைதியா இருக்கணும், சரியா? சரிங்க அத்தை. காஃபியை குடி, நான் கிச்சன் வேலையை பாக்குறேன். என்னண்ணா அதுக்குள்ள சாப்பிட உட்காந்துட்டீங்க? ஆமா பாரு, பசியா இருந்துச்சு அதான். என்னை விட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போதே தெரியுது நல்லா பசியில இருக்கீங்கன்னு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணே, எனக்கு சாப்பாடு போடுங்க. என்ன நீ குழம்பு? என்னண்ணே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என் மேல கோமா? மரகதான், என்ன இது? தம்பி கேக்குறான், எதுவும் பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அண்ணே விடுங்கண்ணே, அன்னைக்கு என் மேல கோபம் என்ன தீரல. நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? எனக்கு புரியுது, நீ ஃபங்க்ஷன்ல ராசாத்தி குடும்பத்தை சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால என் மேல உங்களுக்கு கோபம். எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல தம்பி. இந்த வீட்ல என்னோட பேச்சுக்கு மரியாதையே இல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. அந்த பொண்ணு என்ன பேச்சு பேசுனா, அதுவும் நம்ம வீட்டு ஆளுங்களே அப்படி பண்ணிருப்பாங்கன்னு சொல்றா. அத கேட்டுட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அண்ணே, அவங்க கிட்ட மேல மேல பேசி நீங்க அசிங்கப்படக்கூடாதுன்னா பிரச்சனையை முடிக்கிற மாதிரி பேசி பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். மத்தபடி அந்த பொண்ணு பேசுனது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாக்கா, தப்புதான் அவங்க பேசுனது. எல்லாரும் இப்ப சொல்லுங்க. ஆனா சபையில வச்சு நான் தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணீங்க. மரகதான், அதான் தம்பி நம்ம ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும்னு தான் பேசாம இருந்தேன்னு சொல்றான்ல. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிற. உங்களுக்கு என்ன? சபையில அசிங்கப்பட்டது நான் தானே, எனக்கு தானே தெரியும் வலியும் வேதனையும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன ராசாத்தியும் ராசாத்தி குடும்பமும் வசதி அப்படி அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க? அண்ணே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ இல்லாதப்பட்டவங்க, அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாதுன்னு தான். ஆமாக்கா, வேற எதுவும் இல்ல. சும்மா சொல்லாதீங்க. ராசாத்தி கழுத்துல போட்டது நம்ம பரம்பரை நகை, அது எப்படி போலியான நகையா மாறும்? ராசாத்தி ஒரிஜினல் நகையை வித்து போலி நகையை செஞ்சு ஏமாத்திருக்கணும். அக்கா, நிஜமா ராசாத்தி அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாக்கா. அப்ப அவங்க வீட்ல யாரோதான் அப்படி பண்ணிருக்கணும். அண்ணே, ராசாத்தி குடும்பம் அந்த மாதிரி குடும்பம் இல்ல. நீ அப்ப அந்த நகை எப்படி போலியாச்சு? அந்த பொண்ணி சொன்ன மாதிரி நம்ம வீட்ல உள்ளவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? மரகதான், என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? அண்ணே விடுங்க அண்ணே, அண்ணி அவங்க மனசுல இதெல்லாம் பேசி தீர்த்துறட்டும். எனக்கு அவங்க பேசுனது நீங்க கேட்காம இருந்தது கூட வருத்தம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நீங்க அந்த நெக்லஸ் பிரச்சனைய அப்படியே விட்டுட்டீங்க. எந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நெக்லஸ் பிரச்சனைக்கு தீர்வே இல்ல.
தப்பு செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியணும். ஆமாங்க, அக்கா சொல்ற மாதிரி அதை யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாகணும். இப்ப என்ன, அது யார் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. ஆனா இன்னையில இருந்து 2 நாள் நமக்கு டைம். அதுக்குள்ள யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு அண்ணி முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுறோம். சொல்லிட்டே தம்பி, எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் நீங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க. சரி, இப்ப கோவம் குறைஞ்சிருச்சுல, பொரியல வைங்க. போதும். எதுக்கு இந்த சேட்டு இப்ப போன் பண்றான்? ஹலோ ஹலோ, நான் பஜன்லால் சேட்டு பேசுறேம்மா. யோ, நான் தான் இந்த மாசம் வட்டி கட்டிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஐயோ, நான் அந்த விஷயத்துக்கு போன் பண்ணலேம்மா. அப்புறம் நீங்க ஒரு நெக்லஸ கொடுத்து டூப்ளிகேட் பண்ண சொன்னீங்கல்ல. ஆமா, என்ன இப்ப அதுக்கு? அந்த டூப்ளிகேட் நகையை எடுத்துக்கிட்டு யாரு பண்ணாங்கன்னு விசாரிக்க ஆளு வந்துட்டாங்கம்மா. யோ, என்னையா சொல்ற? இந்த இதுல 50,000 பணம் இருக்கு. இதே அட்வான்ஸா வச்சுக்கோ. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தகவல் சொல்லி அனுப்பு. நான் வந்து மிச்சத்தை கொடுத்து வாங்கிட்டு போறான். சரியா? ஐயா வாங்கய்யா. வாங்கய்யா. ஆ. அம்மாலாம் நல்லா இருக்காங்களா ஐயா? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த நகை நீங்க செஞ்சது தானே? இப்போ அடகு கெடுத்திய ஒரு நெக்லஸ், அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் உன்னால ரெடி பண்ண முடியுமா? ஆமாங்க ஐயா, இது எங்க குடும்பத்தில் பண்ண நகை தான். இது தங்கம்மா பித்தளையானே பார்த்து சொல்லு. என்னய்யா சொல்றீங்க? பார்த்து சொல்லியா. ஐயா, இது தங்கல் ஐயா, டூப்ளிகேட் தான் ஐயா. காலங்காலமா உங்க வீட்டுல நகை செஞ்சு வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கே டூப்ளிகேட் நகை செஞ்சு கொடுத்து ஏமாத்துறீங்களா? உண்மையை சொல்றா, இல்ல உயிரோட உன்னை புதைச்சிருவேன், துரோகி. ஐயா, என்ன வார்த்தையா சொல்றீங்க? நம்புங்க ஐயா, நாங்க எந்த தப்பும் செய்யலைங்க ஐயா. இது பாரு, பொய் சொல்லாத, உண்மையை மட்டும் சொல்லு. பாரு, இவனை நம்பாத. இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிருவோம். போலீஸ் முட்டிக்கு முட்டி தட்டினா தான் இவன் செஞ்ச தப்ப ஒத்துக்குருவான். என்ன சேட்டு, நான் சொல்றது சரிதானே? ஐயா, இந்த தொழில் எனக்கு சோறு போறதுங்க ஐயா. இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேங்க ஐயா, இந்த டூப்ளிகேட் நான் செய்யலைங்க ஐயா. அதுவும் ஊரே மதிக்கிற உங்க குடும்பத்துக்கு போய் துரோகம் பண்ணுவனா? நீ செய்யலன்னா இப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற யார் செய்யலாம்? தெரியலங்க ஐயா, ஆனா நல்ல வேலை தெரிஞ்சவங்க தான் செஞ்சிருக்காங்க ஐயா. இது பாரு, எங்க வீட்டு நகைக்கு டூப்ளிகேட் செய்யறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், ஆயுசுக்கு எந்திரிக்க மாட்டான். ஐயா, விசாரிச்சு பாக்குறேங்க ஐயா. தெரிஞ்சதுன்னா ஆளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறேன் ஐயா. உடனடியே விசாரிச்சு ஆளை வீட்டுக்கு கொண்டு வர. சரியா? சரிங்க ஐயா. அண்ணே, வாங்கண்ணே. குடியா. அப்படி நீங்களும் மாட்டினா என்னே மாட்டி ஓட்டுறாதீங்கம்மா. யோ சேட்டு, இது எங்க குடும்ப பிரச்சனையா? மாட்டினா பெரிய பிரளயமே வெடிக்கும். நீ ஏதாவது உளறி என்ன மாட்டி விட்டுறாதையா. முதல்ல போன வை. அரே பாப் ரே பாப். ஐயோ, பாரி ஐயா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரே. மாட்டணும், நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களே. கடவுளே, மாட்டாம நீதான் என்ன காப்பாத்தணும். ஒன்னுதான் நம்பி இருக்கேன். வாங்க சார். சித்தப்பா, அப்பா,
அடடே வாங்க சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன், நல்லா இருக்கேன். குமரன் சேர் எடு. நல்லா இருக்கீங்களா? வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க, காஃபி கொண்டு வாங்க. உட்காருங்க சார். இருங்க நான் கொண்டு வரேன். சொல்லுங்க சார், உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் நல்ல விஷயம் தான். நான் தான் முன்னாடியே சொன்னேனே, ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஹைதராபாத்ல நடக்குது. இனியன் செலக்ட் ஆயிருக்காப்ல, அதுக்கான அப்ரூவல் லெட்டர் இது. ஓ, எப்படியும் இனியன் 1 வீக்ல கிளம்புற மாதிரி இருக்கும் சார். ஆ, அததான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இது என்னோட தனிப்பட்ட ஆசை மட்டும் இல்ல, எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட கனவுன்னே சொல்லலாம். அவன் ஸ்டேட் லெவல்ல போய் பெரிய அளவுல ஜெயிச்சுட்டு வரணும் தான் எங்க நீண்ட நாள் ஆசை. ஆமாமா, நானும் இனியன் இன்டர்வியூ டிவில பார்த்தேன். கண்டிப்பா நடக்கும் சார், கவலையப்படாதீங்க. இந்தாங்க. குடுமா. தேங்க்ஸ்மா. காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா? சரிங்க. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். இனி என்ன அந்த மேட்சுக்கு ரெடி ஆகி சொல்லுங்க. சரிங்க சார். நல்லது சார், வரேன். வாங்க. வரேன் சார். வாங்க. வரமா? வரமா? சித்தப்பா, நான் போய் அனுப்பிட்டு வரேன். போயிட்டு வா. ராசாத்தி, நீ வந்த நேரம் இனியனுக்கு நல்லதாவே நடக்குது. நீயே இந்த விஷயத்தை போய் இனியன்ட்ட சொல்லு. போ. சரிங்க மாமா. நீ இரு. நான் போய் என் பிள்ளைக்கு சொல்றேன். நான் சொன்னாதான் அவ சந்தோஷப்படுவா. ராசாத்தி, அக்காவே சொல்லட்டும். இனியா, இனியா, என்ன பெரியமா? கீழே என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சு பெரியமா? டேய், இப்பதான் உன்னோட கோச் வந்துட்டு போனாரு. அடுத்த வாரம் நீ ஹைதராபாத்துக்கு கிளம்பணும். என்ன பெரியமா சொல்றீங்க? எஸ், தேங்க்ஸ் பெரியமா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத சொன்ன உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். 6 மாசம் எந்த பிரச்சனையுமே இல்லாம இருப்பேன். ராசாத்தியோட தொல்லை இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். தேங்க்ஸ் பெரியமா. டேய், உனக்கு அறிவில்லையா? எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற? என்ன பெரியமா நீங்க? ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் இதுல போய் விளையாடணுங்கிறது நம்ம வீட்டோட கனவு இல்ல? ம், என் லட்சியமும் அதுதான். அதுக்காக சந்தோஷப்படாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாரு இனியா, சந்தோஷப்படுறதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான விஷயத்த நீ மறந்துட்ட. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயம் பெரியமா? டேய், நீ ஹைதராபாத்துக்கு போய் 6 மாசம் கழிச்சு வந்தா அது வரைக்கும் அந்த ராசாத்தி இந்த வீட்ல தானே இருப்பா. அவ 3 மாசத்துல போறான்னு சத்தியம் வாங்கினியே, என்னடா பிரயோஜனம்? நீ அங்க போயிட்டனா அவ இங்கதான் இருப்பா. ஏற்கனவே உன் அப்பாவும் அம்மாவும் அவகிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. அப்படி என்ன மந்திரம் போட்டு மயக்குனானே தெரியலையே. இங்க பாரு இனியா, நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன்னு வெச்சுக்கோ, ராசாத்தி இங்க வசமா செட்டில் ஆயிடுவா. அப்புறம் நீ அவள ஆயுசுக்கும் அனுப்ப முடியாது. ஆமால பெரியமா, நான் இந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேனே. பெரியமா, இப்ப என்ன பண்றது? நானும் கபடி மேட்சுக்கு போகணும், அதை மிஸ் பண்ண கூடாது. ஆனா அதே சமயம் ராசாத்தியையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கு என்ன வழி பெரியமா? நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அந்த மாதிரி செய்றியா? சொல்லுங்க பெரியமா. என்ன புரிஞ்சுதா?
இந்த மாதிரி செஞ்சாதான் நீ தப்பிக்க முடியும். சரிங்க பெரியமா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். சரிடா, நான் போய் அவளை மேல அனுப்பி வைக்கிறேன். அவ வந்த உடனே நீ நான் சொன்ன மாதிரி செய்யணும். சூப்பர் பெரியமா. சரிடா, நீ இங்கே இரு. ராசாத்தி, உன்னை இனிய வர சொன்னா. போய் பாரு. மரகதா, இனி என்ன சொன்னா? இருங்க, ராசாத்திய வர சொல்லிருக்கால, 2 பேரும் பேசி முடிவு பண்ணட்டும். மாமா, என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? இல்ல, உன் முகத்துல சந்தோஷம் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாக்குறேன். என்ன மாமா, இது சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய பெருமை உங்களுக்கு. ஊரு விட்டு ஊரு போய் பெரிய அளவுல விளையாட போறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆமாமா, இருக்காதா என்ன? உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். எப்படியும் நான் விளையாட போனா 6 மாசம் அங்கேயே தங்கி இருக்கணும். வீட்டு பக்கமே வர முடியாது. நீ பாட்டுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டு இங்கே டேரா போடலாம் பாரு. என்ன பாக்குற? நான் விளையாட போயிட்டா நீ இங்க இருக்கிற எல்லாரையும் இந்த 6 மாச கேப்ல பேசி கரெக்ட் பண்ணி இங்கே செட்டில் ஆயிடலான்னு பாக்குறியா? மாமா, சந்தோஷமான விஷயத்தை கூட ஏன் மாமா சங்கடமாக்குறீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. எனக்கு கபடியில ஜெயிச்சு மெடல் வாங்குறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறது. என்ன பாக்குற? இத சாக்கா வச்சுக்கிட்டு காரியம் சாதிக்கலான்னு பாக்குறியா? அது நடக்காது. நான் காம்படிஷனுக்கு ஹைதராபாத்துக்கே போகல. போதுமா? மாமா, அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. என் மேல உள்ள கோவத்துல உங்க லட்சியத்தை எழுந்துறாதீங்க மாமா. ஏய், நான் கபடி விளையாட ஹைதராபாத்துக்கு போறதோ போகாததோ உன் கையில தான் இருக்கு. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? நான் என்ன பண்ணணும்? நீ உடனே என்னை விட்டு பிரிஞ்சு போகணும். நான் ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள நீயா என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி இந்த வீட்டை விட்டு போயிடணும். எப்படியும் 3 மாசத்துல போக போறவ தானே? அப்போ 3 நாள்லயே போக வேண்டியதானே? மாமா, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. எனக்கு உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகத்துக்கு சமம். சாக போறவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்ற வாய்ப்பு மாதிரி எனக்கு கிடைச்ச இந்த 3 மாசம் அதை என்னால எடுக்க முடியாது மாமா. என்னாலையும் உன்னை துரத்தி விடாம அங்க போய் நிம்மதியா கபடி விளையாட முடியாது. இது பார், நான் முடிவெடுக்கிற அதிகாரத்தை உன்கிட்டயே கொடுக்கறேன். நான் கபடி விளையாட ஊருக்கு போகணும்னா நீ இப்பவே என்னை விட்டு போயிடு.